வாண்டு டைம் ஆகுதுடி, கிளம்பு சீக்கிரம். மாம்சே, இந்த Dress நல்லா இருக்கா சொல்லு. என்னடி ட்ரெஸ் இது? ஏதோ நாட்டோட ஜனாதிபதி கையில இருந்து பெஸ்ட் டாக்டர் அவார்டு வாங்க போற மாதிரி இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போற. அப்படியா இருக்கு? சத்தியமா அப்படிதான் இருக்கு. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அவார்ட் வாங்கும் போது இப்படித்தானே போவாங்க, நல்லா டீசென்ட்டா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. அது மாதிரி இருக்கு, காலேஜ்க்கு போற மாதிரி சுத்தமா இல்ல. சரி ஓகே, இருங்க நான் போய் மாத்திட்டு வரேன். ஏய் சீக்கிரம் வாடி, லேட் ஆகுது. 5 minutes மாமா, ஓடி வந்துடுறேன். 5 minutes ப்ளீஸ். இவள வச்சுக்கிட்டு. கார்த்திகா? ஹலோ கார்த்திக், சொல்லுங்க. ஆதித்யா, நான் இது வீட்டுல இருக்கும்போது திடீர்னு கையிலம்மா கால் பண்ணாங்க. என்னாச்சு கார்த்திக், எதுவும் பிரச்சனையா? சீதாவோட அப்பாக்கு இவங்க பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி அவரை எந்திரிக்க வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ சீதா மகாலட்சுமின்னு பேரை சொன்னா மட்டும் அவருக்கு அப்படியே மூச்சு இழுத்து இழுத்து வாங்குது. பல்ஸ் ரேட்லாம் ரொம்ப ஹையா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் ஆயிட்டாரு. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அப்படிதான் இருக்கு. நானும் சீதான்ற பேரை சொன்னோன்னே அவருக்கு அப்படியே ரொம்ப மூச்சு வாங்குது. அவர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாரு. அப்படியா? ஏதோ ஒரு ரியாக்ஷன் இருக்குது, அதுவே நல்லது. அம்மா, இப்ப அதுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? எப்படியாவது சீதா மகாலட்சுமியும் அவங்க அப்பாவையும் மீட் பண்ண வைக்கணும். அடுத்து அப்பதான் வேற ஏதாவது ரியாக்ஷன் அவங்க அப்பா கிட்ட இருந்து வருதான்னு நம்ம செக் பண்ண முடியும். மாம்சே. ஓகே கார்த்திக், அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போயிட்டு சீதா கிட்ட கொஞ்சம் விசாரிக்கிறேன். இந்த Dress எப்படி இருக்கு? ஒரு 2 minutes வரேன். ஓகே ஆதி, இன்னைக்கு போய் விசாரிச்சிருங்க. இன்னைக்கு நைட்டு இல்லன்னா நாளைக்கு எப்படியாவது அவங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சிடலாம். சொல்ல மாம்சே. வரேன். ஆதித்யா, லைன்ல இருக்கீங்களா? மாம்சே. கார்த்திக், சாரி, என்ன சொல்ல வந்தேன்றதையும் மறந்துட்டேன். இல்ல, இன்னைக்கு நான் போயிட்டு விசாரிச்சுட்டு நான் சொல்றேன். நான் உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே ஆதி, இந்த மாதிரி சான்ஸை மிஸ் பண்ணிடாம ரியாக்ஷன்ஸ் இருக்கும் போதே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டாதான். இத சொல்லிட்டு பேசுங்க, நான் வேற Dress ஆது மாத்துவேன்ல. ஓகே கார்த்திக், நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். ஓகே ஆதி, பாய். என்னடி போன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, என்ன சும்மா நசன்னு வந்துட்டு இருக்க? மாமா, Dress நல்லா இருக்கானே. என்னத்தையாவது போட்டுட்டு வந்து தொலைய வேண்டியதானே? நொய்யின்னு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், பேச விட்டுறாளான்னு பாரு. கிளம்பி வா, டைம் ஆகுது. மனுஷனை நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? Dress நல்லா இருக்கான்னு தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு இவ்ளோ கோவப்பட்டுட்டு போணும்? நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றதுல குறைஞ்சு போயிடுவாரா என்ன? நிலா, வரையா என்ன? நான் கிளம்பவா? கிளம்பவா? நான் காலேஜ்க்கு போகணும், எக்ஸாம்க்கு போகணும்னு தெரியும்ல. அப்படி இருந்தும் இப்படி கேக்குறாரு. எப்படி ஆடி அசைஞ்சு வரா பாரு. எருமை, சீக்கிரம் வா. ஏறு. ஹலோ. என்ன? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வாய்ஸ் எல்லாம் ரொம்ப திமிராயிட்டு இருக்கு. பின்ன என்ன, போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படிதான் நோயின்னு வந்து நல்லா இருக்கான்னு ஆட்டிட்டு இருப்பியா? ஆமா, அப்படிதான் கேட்பேன். ஒரு மனுஷன் செத்து போய் மார்ச்சரியில படுத்து கிடக்கிறப்ப கூட பொண்டாட்டியோட அழக ரசிக்க தெரிஞ்சவன் தான் நல்ல புருஷன். ஆனா உங்களுக்கு ஒரு போன் பேசிக்கிட்டு இருக்கப்ப கூட என்ன நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியல. ஏமா தாயே, பூமியில இருக்கிற இந்த நிலாவை கம்பேர் பண்ணும்போது வானத்துல இருக்கிற அந்த நிலா கூட தோத்து போயிரும். போதுமா? வண்டியில ஏறியா? இப்ப எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல? இது அங்கேயே சொல்லலாம்ல. அது எப்படிடி எவ்வளவு போய் சொன்னாலும் மனசாட்சியே இல்லாம ஒத்துக்கிறீங்க? இந்த அளவுக்கு எல்லாம் போகல வேணாம். நான் ஒண்ணும் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்ல வாய் வருதா பாரு. உடனே இப்ப எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல? புருஷனுங்க நாங்க தான் வேற வழி இல்லாம உங்களை எல்லாம் புகழ்ந்துகிட்டு இருக்கோம்னா பொய்ன்னு தெரிஞ்சும் அதெல்லாம் அழகா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களே. அங்க நிக்கிறீங்கடி நீங்கலாம். என்ன முறைக்கிறா? ஆஹா, ஏதோ பலமா பிளான் போட்டுட்டா, அது மட்டும் நல்லா தெரியுது. நிலாமா, ஏறுமா, டைம் ஆகுது. நான் வேற ஸ்டேஷனுக்கு போகணும். போலாம். ஆதி, செத்தடா நீ இன்னைக்கு. ஒரு செகண்ட் வார்த்தையை கத்தி பேசிட்டேன்னு இன்னைக்கு நாள் ஃபுல்லா உன்னை வச்சு செய்ய போறா. என்னமா ஒரு மாதிரியா பாக்குற? தேவையில்லாம வீட்ல என்ன கத்திட்டு வந்தீங்களே, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். சாரி, முடிஞ்சு. அவ்வளவுதானா? சாரி நிலா, அது ஒரு பதட்டத்துல டக்குன்னு வந்துருச்சு. அதான் சீதா மகாலட்சுமி கேஸ் தான் அடுத்து ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கு. சீதாவோட அப்பா, அதான் நீ வேற போறேன்னு சொன்னல, அவரு ஏதோ சீதாவை பேர சொன்னா ரொம்ப ரியாக்ட் பண்றாராம். கார்த்திக் டாக்டர் கால் பண்ணாரு. அதை பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் நிலா நீ நடுவுல வந்து நல்லா இருக்கான்னு கேட்டோன்னே அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டேன். வேற ஒன்றும் இல்ல, சாரி. இந்த ரீசன்லாம் நம்ம கிட்ட வேணாம்ப்பா. எனக்கு தேவை, நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆல்ரெடி உன்னை ரோட்லயே விட்டுட்டு போனதுக்கு 10 நிமிஷம் லாக்அப் குள்ள வச்சு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்த. இப்போ அடுத்து என்ன பண்ண போற? சூப்பர், ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு நைட்டு சாப்பாடு பிரியாணி தானே? நான் என் கையால உனக்கு வாங்கி தரேன்டி செல்லம். இந்த மில்லர் நிலாவை பத்தி உங்களுக்கு தெரியல. உங்க கையால நீங்க பிரியாணி வாங்கி தர வேண்டாம், ஆனா உங்க கையால எனக்கு பிரியாணி செஞ்சு தரணும். எது? பிரியாணி செஞ்சு தரணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு செய்ய தெரியாதுடி. எதை பண்ண முடியாது?
முடியாதோ அதை பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் பனிஷ்மெண்ட். ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு நைட் எனக்கு சூப்பர் டேஸ்டியான செம்ம பிரியாணி செஞ்சு தரீங்க. இல்ல அதுக்கு அடுத்த பனிஷ்மெண்ட் இதை விட டபுள் மடங்கா இருக்கும். ஓகே? ஊர்ல 10-15 பொண்டாட்டி வச்சிருக்கிறவெல்லாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஓயோயோயோயோ முடியலடா சாமி. என்ன மாம்சே, டீல் ஓகே தானே? ஓகே ஓகே. லட்டு, ஏய் டிபி, என்னாச்சு? லட்டுமா, என்னமா? ஒண்ணும் இல்ல. ஏய் நல்லா இருக்கல, உடம்புக்கு ஒன்றும் இல்லைல்ல? அதெல்லாம் இல்ல. ஓ, ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிச்சு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போறதுனால மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கியா? இன்னைக்கு ஹாஃப் டே தாமா, சீக்கிரம் வந்துருவேன். ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, அதை மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? சரி. சரி, டைம் ஆகுது, வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கிச்சன்ல டேபிள் மேல எல்லாத்தையும் ரெடியா தான் வச்சிருக்கேன். எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. என்னாச்சு இவளுக்கு? இவ எப்படிலாம் பேச மாட்டாளே. சாட்டர்டே சண்டே லீவ் அப்ப கூட தூங்கிட்டு இருந்தா எழுப்பி வந்து சாப்பிட்டுட்டு தூங்குங்கன்னு சொல்ற பொண்ணு இன்னைக்கு வேலைக்கு போறேன் எடுத்து போட்டு சாப்பிட்டு போங்கன்னு சொல்றா. என்னவா இருக்கும்? டேய் தமிழ், நல்லா யோசிச்சு பாரு. ஏதாவது தப்பு கிப்பு பண்ணிட்டியா? நம்ம ஒண்ணும் பண்ணலையே. என்னவா இருக்கும்? லட்டுமா, நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தனா எனக்கு என்னடாமா புரியும்? எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லுடா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றல, விட்டுட்டு போங்கல. சும்மா அதையே கேட்டுக்கிட்டு அங்கதான் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. இல்ல இல்ல, இவ இப்படி பேசக்கூடிய ஆளே இல்ல. என்னமோ இருக்கு. என்னவா இருக்கும்? ஆஹா, இதுதான் விஷயமா? டேய் தமிழ், நல்லா மாட்டிக்கிட்டடா, நல்லா மாட்டிக்கிட்ட. கடவுளே, இவ சும்மாவே ஆடுவா, இதுல சலங்கைய வேற கட்டி விட்டுட்டீங்க. கேட்கவா வேணும்? எப்போதுமே மூட் ஸ்விங்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் சுத்துவா, இதுல பீரியட்ஸ் வேற. போச்சு தமிழ், இன்னும் 3 நாளைக்கு நீ செட்டடா மாவனே. எப்படியோ அவ சொல்றதுக்கு முன்னாடி நம்மளா கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு ஆபீஸ் போகாம வீட்ல இருந்து அவளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்போம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, எல்லாட்டுமா ரொம்ப கோவமா இருக்காங்க. அந்த கோவத்தை தணிக்க வேண்டியது என்னோட பொறுப்பாச்சு. லட்டுமா, ஜூஸ் குடிக்கிறியா சில்லுன்னு? வேண்டாம். டீ குடிக்கிறியா சூடா? எதுவுமே வேண்டாம், நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. ஆஹா, உன்னை சரி பண்ணிட்டு தான் நான் போவேன். இங்க பாரு, பின்னாடி தலைக்காணி இருக்கு, நல்லா சாஞ்சு உட்காந்துக்கோ. உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். என்னங்க? வேண்டாம். என்னங்க? சாஞ்சு உட்காரு லட்டு, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அம்மா, முதுகெல்லாம் பயங்கரமா வலிக்குது. ஷோ, வயிறு வேற ஒரு பக்கெட்டு வலிக்குது. லட்டு, என்னங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்க? ஆபீஸ் போலையா? இல்லம்மா, போல. போலையா? ஏன்? இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ் போறீங்க, ஏன் போல? சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸை குடி. இந்தா. வாங்க உட்காருங்க. என்னங்க, ஆபீஸ் போனோன்னு கிளம்பி வந்தீங்க, அப்புறம் என்னமோ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நான் ஆபீஸ் போலன்னு ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வரீங்க? ஆமா, உனக்கு உடம்புக்கு முடியலன்னா நான் தானே செய்யணும், வேற யார் செய்வா? எனக்கு உடம்புக்கு முடியலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லலன்னா என்ன, பின்னாடி இருக்கிற கேலண்டர் காட்டி கொடுத்துருச்சே. கேலண்டரா? ஓ, டேட் மார்க் பண்ணிருக்கிறத பாத்துட்டீங்களா? ஆமாமா. எப்போதும் இப்படிலாம் மூஞ்ச சிடுன்னு வச்சுக்க மாட்டேன். திடீர்னு ஒரு மாதிரி இருக்கனா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே சுத்தி முத்தி பார்த்தேன். அப்பதான் கேலண்டர்ல இருக்கிற அந்த ரெட் கலர் ரவுண்டு என் கண்ணில் பட்டுச்சு. சாரிங்க, ஏதோ தெரியாம பேசிட்டேன். பரவாயில்லமா, அதான் நேத்து நைட்டே உனக்கு பீரியட்ஸ் வந்துச்சுல, அப்புறம் எதுக்கு காலையில எல்லாம் எந்திரிச்சு சமைச்சிட்டு இருந்த? நீ ரெஸ்ட் எடுத்துருக்க வேண்டியதானே? இல்லங்க, நீங்களே ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைக்கலாமேன்னு காலையில எந்திரிச்சு பூரி உருளைக்கிழங்குலாம் பண்ணேன். மத்தியானத்துக்கு வெஜிடபிள் ரைஸ் பண்ணி ரைத்தா பண்ணி காலிஃப்ளவர் 65 பண்ணிட்டேங்க. லட்டு, என்னமா இது இவ்வளவும் நீ பண்ணியா? எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? 4:30 எந்திரிச்சேங்க. என்ன லட்டுமா, நேத்து நைட்டே உனக்கு பீரியட்ஸ் வந்துச்சுல, அப்புறம் எதுக்கு காலையில எல்லாம் எந்திரிக்கிற? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? பரவாயில்லங்க, யாருக்கு செய்யறேன்? உங்களுக்கு தானே. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறதுக்கு தானே நான் இருக்கேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு உனக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். உன்னை எனக்கு பிடிக்கும்ல, அப்ப நீ ரெஸ்ட் எடுத்து சந்தோஷமா இருந்தா தானே நானும் ஹாப்பியா இருக்க முடியும். அப்புறம் இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் என்கிட்ட சொல்லிடு, பீரியட்ஸுங்க என்னால வேலை பார்க்க முடியல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு. இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தேன்னா நான் என்னன்னு யோசிச்சு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இல்லங்க, பெரிய பொண்ணானதுல இருந்து அங்க ஊர்ல எல்லாம் பீரியட்ஸ்லாம் வந்தா யார்கிட்டயுமே சொல்ல மாட்டோம். அம்மாவே என் மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அக்காவும் அப்படிதான். பொம்பளைங்களுக்குள்ளேயே நாங்க சொல்லிக்க மாட்டோம், ஆம்பளைங்கள்ட்டெல்லாம் சுத்தம். இதுதான் லேடிஸ் பண்ற பெரிய தப்பே. அவங்களோட கஷ்டத்தை, அவங்களோட உணர்வுகளை வெளியே சொல்லாததுனாலதான் இங்க நிறைய ஜென்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா என் வைஃப் அப்படி இருக்க கூடாது. என்கிட்ட எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணு, உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை பாத்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். சரிங்க. இங்க பாரு லட்டு, நானும் அம்மா தங்கச்சின்னு பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல வளர்ந்தவன் தான். அதனால எனக்கும் இதெல்லாம் எல்லாமே தெரியும். எங்க அம்மாவும் எனக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி எல்லாம் வளர்க்கல.
தங்கச்சிக்கு நான் நிறைய வாட்டி நாப்கின்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால நீ அதை பத்திலாம் யோசிக்காத. எனக்கு எதுவும் தெரியாது, என்கிட்ட சொல்றதுக்கு கூச்சப்படுறது இதெல்லாம் நீ யோசிக்காத. ம் சரிங்க, இனிமே நான் சொல்றேன். சரி, உனக்கு பேக் பெயின்லாம் இருக்கும்ல, நீ ஜூஸ் குடிச்சிட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. நான் போய் சுடுதண்ணி வைப்போல, அந்த பேக் எடுத்துட்டு வரேன். என்னங்க, அதெல்லாம் வேண்டாம். ஏமா? நீங்க இருக்கீங்கல்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்ன சொல்ற? புரியல. ஏய் லட்டு, நான் கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துக்கவா? என்ன கேள்வி இது? படுத்துக்கோடாமா, எவ்வளவு நேரம் வேணாலும் படுத்துக்கோ. ஜூஸ் குடிக்கலையாமா? ஜூஸ் குடிச்சிட்டு படுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேங்க. ம் சரி. என்னங்க, தேங்க்ஸுங்க. எதுக்குமா? எல்லாத்துக்கும். உன்னை நினைச்சாலே செந்தமிழும் கூட இந்தி மொழி தாண்டி நெஞ்ச தொடுதே. என்ன இது கூத்து சுண்டு விரல் தீண்ட பொம்பளைய போல வெக்கம் வருதே. ராசாவே உன்னால ஆகாசம் மண் மேல பூஞ்சோடி நந்தானே பொய்யில்ல ஓடி அருவி கொட்டுதே. அடைய மேல மணி என்ன? இன்னையில இருந்து சீதா மகாலட்சுமிய விசாரிக்க ஆரம்பிக்கணும். அவங்கள மட்டும் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். அப்புறம் கூட அந்த ராமு இருக்காரே, அவரு? இல்ல, அவரு வேண்டாம். நீங்க சீதாவை மட்டும் கூட்டிட்டு வாங்க. சரி சார். சீதா, சீதா ஒண்ணும் இல்லம்மா. சீதா நான் இருக்கேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத. என்னாச்சுன்னு சொல்லுமா. தெரியல ராம். சரி, ஒண்ணும் இல்ல. நீ எதையும் நினைச்சு பயப்படாத. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஆதி இப்ப வந்துருவாரு. ஆதி கிட்ட நம்ம பேசுவோம், சரியா? அம்மாடி, சீதா. அண்ணா, உன்னை விசாரிக்கிறதுக்காக ஆதித்யா சார் வர சொன்னாருமா. விசாரிக்கணுமா? எதுக்குண்ணே? சீதா, சும்மா சாதாரண விசாரணையா தான் இருக்கும், போமா. இல்ல இல்ல, நான் வரமாட்டேன். வேண்டாம், என்னை யாரும் விசாரிக்க வேண்டாம். நான் இப்படியே ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிறேன். என்னை விட்டுடுங்க. என்னம்மா பயமா இருக்கா? எதுக்குமா பயப்படுற? உன்னை எப்படியாவது வெளியே கொண்டுட்டு வரணும் தான் ஆதித்யா சார் போராடிட்டு இருக்காரு. அவர் விசாரணைக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சு போனீங்கன்னா சீக்கிரம் நீ வெளியே வந்துடலாமா. சீதா, போமா. இல்ல இல்ல, நான் வரல. என்னை விட்டுடுங்க. நான் வரல. அண்ணா, நீங்க போங்க. நான் சீதாவை அமுச்சு வைக்கிறேன். ராம், நான் போக மாட்டேன். ராம் என்ன விசாரிக்க வேணான்னு சொல்லுங்க. ராம், நான் போக மாட்டேன். என்னை விட்டுட சொல்லுங்க. அண்ணே, நான் அமுச்சு வைக்கிறேன், நீங்க போங்க. ம் சரிப்பா. பாப்பு, ஏண்டம்மா இப்படி பயப்படுற? நான் உன் கூட தானே இருக்கேன். நான் உன் கூட இருந்தா எப்போதும் பயப்பட மாட்டேன்னு சொல்லவில்லை சீதா. இல்ல ராம், எனக்கு வேண்டாம். என்ன விசாரிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ராம். அப்போ நீ ரிலீஸ் ஆகி வெளியே வந்து நம்ம 2 பேரும் நம்ம கனவு உலகத்துல வாழ வேண்டாமா? என்ன சீதா, ஏன் இப்படி பண்ற? ஆதித்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுமா. அப்பதானே நீ வெளியே வர முடியும். அப்பதானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியும். இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன் ராம். யாரு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரியாணினாலே எப்பவுமே ஸ்பெஷல், அதுல மட்டன் பிரியாணி நமக்கு எப்பவுமே சூப்பர் ஸ்பெஷல். ஒரு பேன்ல ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாவித்ரி, 1 இன்ச் பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. ஆதாடி, மட்டன் பிரியாணி நம்மளுக்கு செய்ய தெரியாத யூடியூப்பை பார்த்து செய்யலான்னு வந்தா என்ன இவங்க இவ்ளோ பொருள் சொல்றாங்க? இதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி நம்ம செய்யறதுக்குள்ள விடிஞ்சு போயிரும். இதெல்லாம் எப்படி நம்ம செய்யறது? பேசாம செய்யாம வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து நான் தான் செஞ்சேன்னு சொல்லி ஏமாத்திடலாமா? எனக்கு வாச்சது ஊரே வித்துட்டு வந்துருமே. கண்டிப்பா கடை பிரியாணி எது வீட்டு பிரியாணி எதுன்னு கண்டுபிடிச்சிருவா. வேற என்ன வழி பண்றது? இதைத்தான் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போய் அரைச்சு செய்யணும். ஏன் ஸ்டெஃபியக்கா, இத்தனை பொருளும் போட்டாதான் மட்டன் பிரியாணி டேஸ்டா வருமா? கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்காதா? என்ன சார் தனியா பேசிக்கிட்டு இருக்காரு? சார், அண்ணா சொல்லுங்கண்ணே. என்ன சார் தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆயிடுச்சுல, தனியா தான் பேசணும். சொல்லுங்கண்ணே, அது வேற கதை. எங்க சீதாவை காணோம்? சார், அவங்க வரமாட்டேங்கிறாங்க சார். வரமாட்டேங்கிறாங்களா? ஏன் தெரியல சார். வரமாட்டேன்னு ராம் மேல சாஞ்சுக்கிட்டு அழுகுறாங்க. என்னவா இருக்கும்? சரி, நீங்க போங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரி சார். இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன் ராம். யாரு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன்.